வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 4 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, 6 ஸ்பூன் தேங்காய் எடுத்துப்போம். இந்த நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு 5 உருண்டை வர மாதிரி கோதுமை மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சு 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். வெள்ளம் கரைஞ்சதும் நம்ம துருவி வச்சுக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். பவுடர் பண்ணி வச்சுக்க நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளை எல்லாம் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்களுக்கு இது வாரம் 2 தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. வீக்காக உள்ள குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம். இது கூடவே ஒரு கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி சுட்டு மேலே நெய் தடவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சப்பாத்தியை போட்டுவிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 5 சப்பாத்தி அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த சப்பாத்தியெல்லாம் வச்சு இந்த ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.